பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தரின் வைராக்கியம் உங்களுக்கு செய்து முடிக்கும். ஆதார வசனம் தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். தேவனை குறித்து வைராக்கியம் கொண்டவர்களே, கர்த்தர் தம் மக்களுக்காக வைராக்கியம் கொண்டு இதை செய்தார், தம் மக்களுக்காக தன் வைராக்கியத்தை செயலில் காண்பித்தார் என்று வேத வசனங்கள் நமக்கு நினைப்பூட்டுகின்றன. 2 ராஜாக்கள் 19:11, ஏசாயா 37:32. தாவீது பக்தி வைராக்கியம் காண்பித்தவன், உயிர் போல பிரமாணத்தை நிறைவேற்றினவன், பற்றி கொண்டவன், கர்த்தரையே பற்றி கொண்டிருப்பதில் வைராக்கியம் காட்டினவன். ஆகையால் கர்த்தரும் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் திடப்படுத்தினார். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஏசாயா 9:7. அப்படியே நடந்தது. என்னாகும் 25:13 வசனங்களில் கர்த்தர் அருவருக்கும் காரியங்கள் என்று அறிந்ததும் எலியேசரின் மகன் பெனகாசு எழும்பி நியாயம் செய்தார். பக்த வைராக்கியத்தை காண்பித்ததனால் கர்த்தர் அழிக்க வேண்டும் என்று தன் கோப உக்கிரத்தை திருப்பினார். இவன் வைராக்கியமாக பாவ நிவர்த்தி செய்ததால் கர்த்தரும் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று என்றார். தன்னிடம் நெருங்கி வரக்கூடிய கிருபையை கொடுத்தார். ஏன்? வைராக்கியம் கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டினார். மக்களே, கர்த்தர் நம்மை பெரிய பெரிய காரியங்கள் செய்ய சொல்லவில்லை. தன்னோடு என்றென்றைக்கு நிலைத்திருக்க விரும்புகிறார். அப்படி நிலைத்திருக்க முடியாதபடி சூழ்நிலைகள் மாறினால் இதில் வைராக்கியம் காட்டுகிறோமா என்பதை பார்க்கிறார். இதில் நமக்கு பெரிய லாபம் உண்டு என்று கண்டதும் கொஞ்சம் கண்டும் காணாமல் போகிறோமா என்பதையும் பார்க்கிறார். நம்முடைய அன்பை, அவருக்கு கீழ்ப்படிதலை கிரியைகளில் காட்டுவதில் தீவிரமாக அவர் இருக்கிறார். காட்ட வேண்டும் என்பதை பார்க்க விரும்புகிறார். இதற்கு பல மடங்கு பதில் கொடுத்து நம்மை ஒரே தூக்காக தூக்கி என் மகள் எனக்கு பக்தி வைராக்கியம் காட்டினவர்கள் என்று உலகம் காண வைப்பதில் அவருக்கு அலாதி பிரிக்கும். நம்மளை ஆசீர்வதிப்பது அவருக்கு அலாதி பிரிக்கும். இதை முதலில் நம்புங்கள். ஆபிரகாம் பக்தி வைராக்கியமாகத்தான் இருந்தான். ஆனால் சில தடுமாற்றம் அவனுக்கு வந்தது உண்மைதான். ஆனால் சுதாரித்து கொண்டான். நம்ம பார்க்கக்கூடிய வேதத்தில் இருக்கக்கூடிய சாட்சிகள் எல்லாம் தடுமாறியவர்கள் தான், தவறு செய்தவர்கள் தான், வேண்டுமென்றே அல்ல, தெரியாமல் செய்தவர்கள். அப்போ நாமும் நினைக்க வேண்டும், நாமளும் சில சமயத்தில் தவறி விடுகிறோம். தவறி விட்டதெல்லாம் குற்றப்படுத்தி கொண்டே அப்படி விலகி போய்விடக்கூடாது. ஆபிரகாம் உறுதியாக, அதுக்கப்புறம் இஸ்மவேல் பிறந்ததுக்கப்புறம் உறுதியாக இருந்தார். சரி, என்னுடைய பலமெல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பெயரும் கொடுத்திருக்கிறார். ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு பெயரும் என்று கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்பினான். இதை ரோமர் 4:21 இப்படி எழுதி வைக்கப்பட்டுள்ளது: தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். நாம் விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆக வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுதான் அவரை மகிமைப்படுத்துவது. எப்படி? முழு நிச்சயம் நம்புகிறோம். ஒன்று நடக்காவிட்டாலும் நம்புகிறோம். நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, எதிர் திசையில் காரியங்கள் போயிட்டு இருந்தால் அப்பவும் நம்ப வேண்டும். அதுதான் முழு நிச்சயம். அவர் வாக்கு கொடுத்து விட்டார். அவர் இறக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த வாக்கும் உயிரோடு இருக்கிறது. எனக்கு நடந்தே தீர். இவ்வளவுதான், ஒன்றுதான். இதையே திரும்ப இறுக பிடித்து கொண்டு நம்ம வைராக்கியமாக நிற்கும் பொழுது அவர் நமக்கு மேலாக வைராக்கியமாக நின்று அதை நிறைவேற்றும். அதைத்தான் ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கிறார். அவன் நின்றான் வைராக்கியமாக. அவரும் செய்தார் அல்லவா? யோபுவின் அறிக்கை பாருங்கள். சகலத்தை இழந்து விட்டான். ஆனால் அவனுக்குள் ஒன்று இருந்தது. எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? நடந்துவிட்டது, அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், என் தகப்பன் உயிரோடு இருக்கிறார். நான் என் சொந்த கண்களில் காண்பேன். எனக்காக யாவற்றை செய்து முடிப்பார். நான் பொன்னாக விளங்குவேன். இப்படி நிறைய அறிக்கை செய்தான், வைராக்கியமாக செய்தான். எல்லாரும் கேலிப்படினார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக அவர்களை வெட்கப்படுத்தி யோபுவை பிரகாசிக்க செய்யவில்லையா? பவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திற்கு பின் பக்தி வைராக்கியம் காண்பித்தார்.
அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவை அடித்து நொறுக்கி செயலில் போட்டு முட்டுவிட்டார்கள். கையும் காலை கட்டி தொழு மரத்தில் கட்டிவிட்டார்கள். அது எப்படி வலித்திருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த இரவு வேளையிலே 2 பேரும் ஜெபித்து பாடி துதித்தார்கள். இதுக்கெல்லாங்க சாதாரண வைராக்கியம் இல்லை. வைராக்கியமே வாழ்வாக இருந்தால் தான் இதை செய்ய முடியும். ஆண்டவர் எப்படி இறங்கினார்? குலுக்கினார். ஜெயிலையே குலுக்கினார். பூமி அதிர்ச்சியை உண்டாக்கினார். கதவுகள் கழண்டது, சங்கிலிகள் கழண்டது, விலங்குகள் கழண்டது. செய்யவில்லையா? இவர்களை உயர்த்தவில்லையா? அதே இரவிலே அங்கு ஒரு கேசல் ஆரம்பிக்கப்படவில்லையா? நாம் காட்டினால் அதை விட பல மடங்கு அவர் காட்டுவார். ஈசாக்கு அப்படித்தான். 26ஆம் அதிகாரத்தில் போக வேண்டாம் எகிப்துக்கு என்றான். இருந்து கொண்டான். பஞ்சமோ பஞ்சம், ஆனாலும் விதை விதைத்தான். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். செல்வாக்கு நேராக அவனுக்கு அனுப்பினார். அவனை கூட்டிக் கொண்டு போகவில்லை. கர்த்தர் வைராக்கியமாக இறங்கினார். இந்த ரூத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அடிக்கடி நான் சொல்வது உண்டு. இவர்கள் யாவரும் தங்கள் நிலையில் கர்த்தருக்காக நின்றவர்கள், வைராக்கியத்தில் நின்றவர்கள், என்ன ஆனாலும் சரி என்று நின்றவர்கள், சொந்த லாபத்தை சௌகரியத்தை தள்ளி வைத்தவர்கள். இவர்கள் தியாகம் செய்தவர்கள். கர்த்தர் ஏதாவது செய்வார் என்று அவர்கள் செய்யவில்லை. தங்களது முரட்டு அன்பை வைராக்கிய செயலில் காட்டினார்கள். நாம் பிள்ளைகளுக்கு எவ்வளவு நம்முடைய அன்பை முரட்டுத்தனமாக காட்டுகிறோம். அவர்கள் எவ்வளவு நம்மளை எதிர்த்தால் நம்ம அன்பை காட்டுகிறோமா இல்லையா? அப்படி கர்த்தருக்காக நம்முடைய அன்பை நாம் காட்ட வேண்டும். அது எப்படி? அவருடைய கீழ்ப்படிதலில், அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதில், அவருக்காக நிற்பதில் நாம் காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. தானியேலுடைய 3 நண்பர்கள் உங்களுக்கு தெரியும். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் உங்களை தூக்கி நான் அக்கினிக்குள் போடுவேன் என்று சொன்னார். சிலையை வணங்காவிட்டா முடியாது என்றார். போனா உயிர் போய்விட்டு போகுது. போட்டார்களே, அதே போல் அக்கினிக்குள்ளே போட்டார்களே. என் தகப்பன் வைராக்கியமாக வெளியே கொண்டு வரவில்லையா? யோசித்து பாருங்கள். தானியேலை பற்றித்தானே நம்ம வசனத்தில் வாசித்தோம். அவன் அவ்வளவு தீர்க்கமாக முடிவெடுத்து நின்றவன். நாம் ஒரு முடிவை நாம் எடுக்கும் பொழுது, அதை நாம் யோசிக்கும் பொழுது, நம்மை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானம் மனதில் செய்யும் பொழுது அதை உறுதியாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் உதவி செய்வார். மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் சூழ்நிலைகள் அதை விட்டு போகும்படி தான் செய்வார்கள். ஆனால் கர்த்தர் உதவி செய்வார். அப்படியே செய்தார் அல்லவா? தானியேலுக்கு பெரிய உயர்வு கிடைத்தது 2ஆம் அதிகாரத்தில். சொப்பனத்தையும் சொன்னான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான், உயர்த்தி வைக்கப்பட்டான். சரி, நம்மளை உயர்த்தி ஆயிடுச்சு என்றவன் இல்லை. தன்னோடு வந்த 3 நண்பர்களுக்கு அவரிடம் பரிந்து பேசி போஸ்ட் வாங்கி கொடுத்தான். அதாங்க நன்மை. அதான் உண்மையுள்ளம். நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது பெரிய பெரிய ஓடி ஓடி போய் செய்ய வேண்டாம். நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் ஏதாவது அவர்களுக்கு அது ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும் என்றால் சொல்லலாம். நம்மளால் முடிஞ்சு செய்ய வேண்டும். அது இல்லாவிட்டால் நம் செத்த வாழ்க்கை. என்ன முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். அதை கர்த்தர் கவனிக்கிறார். தானியேல் உண்மை உள்ளவன் என்பதை தானியேல் 6:4 நாம் வாசிக்கலாம். அவனை உண்மை உள்ளவன் என்று பாராட்டி பேசுகிறார்கள். ஏன் உண்மையுள்ளவன்? என்ன கொடுக்கப்பட்டதோ அதில் நின்றான். உன்னை சிங்கக்கவிக்குள் போடுவோன், போடட்டும், நான் என்னுடைய தகப்பனுக்காக நான் நிற்பேன் என்று அவன் நின்னான். அதுதான் உண்மை. இப்போ அவனை பற்றி ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனால் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. கேட்டீர்களா? அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். எதில் உண்மை உள்ளவனாக இருந்தால்? தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் தான் ஆராதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்ததில் உண்மையுள்ளவனாக இருந்தான். அதனால் அவன் வெளிநாட்டில், பாபிலோனில், அந்நிய நாட்டில், ஆண்டவரை தெரியாத இடத்தில் அவனை யாரும் குற்றப்படுத்த முடியவே இல்லையே. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறான். தானியேல் 9:23 கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று. கேட்டீர்களா? அப்படி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும், மகளே நீ எனக்கு பிரியமானவன், மகனே நீ எனக்கு பிரியமானவன் என்று. பெரிய பெரிய காரியங்கள் செய்து அவரை பிரியப்படுத்தும் என்று தெரியவில்லை. நமக்கு கொடுத்த குடும்பம், நமக்கு கொடுத்த வேலை, நமக்கு கொடுத்த பக்தி வைராக்கியம், இதில் நாம் நிலை நின்றால் போதும். நம்மளை அப்படித்தான் கூப்பிடுவார். 4 ராஜாக்கள் காலத்தில் ராஜாக்கள் மாறினார்கள், கவர்மெண்ட் மாறியது. ஆனால் தானியேலுடைய பொசிஷன் மாறவே இல்லை.
மேற்கண்ட சாட்சியிலும் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது, நாம் பர்சனலாக கர்த்தரை அறிய வேண்டும், அன்பை காட்ட வேண்டும். எல்லாரும் செய்கிறார்களே என்று நாம் செய்வது நல்லது தான். அது முதலில் ஆரம்பத்தில் அப்படித்தான் வரும். எல்லாரும் செய்கிறார்கள், எல்லாம் போகிறார்கள், எல்லாம் படிக்கிறார்கள் என்று வரும். இதன் பொருள் புரிந்து செய்ய வேண்டும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் காயினின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காயினு ஆபேலும் அண்ணன் தம்பி. ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். காணிக்கை செலுத்த வேண்டும் என்று 2 பேருக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆபேல் கர்த்தருக்கு பிரியமான உகந்த காணிக்கையை செலுத்தினார். ராஜாக்களின் புஸ்தகம், நாளாகமம் புஸ்தகங்களை வாசித்தோமானால் பல ராஜாக்கள் பாகாலுக்கு போட்ட மேடையை அகற்றவில்லை. மக்களுக்கு பயந்து கொண்டு இருந்தார்கள். மற்றபடி தேவனுக்கு பலி செலுத்தினார்கள், தொழுது கொண்டார்கள். ஆனால் அந்த மேடைகளை அகற்றவில்லை. இவர்கள் காலத்தில் பெரிய காரியங்கள் எதுவும் நடக்கவில்லை. ஆண்டவர் வைராக்கியமாக இறங்கவில்லை. ஆனால் சில ராஜாக்கள் பெயரை மட்டும் சொல்கிறேன். ஆசா, எசேக்கியா ராஜா, யோசபாத், இன்னும் பல ராஜாக்கள் பக்தி வைராக்கியம் காட்டினார்கள். விக்கிரக தோப்புகளை அகற்றினார்கள். ஆண்டவருக்கு பிடிக்காதெல்லாம் அகற்றினார்கள். மேடையை தகர்த்து எறிந்தார்கள். பஸ்கா நியமத்தை கொண்டாடினார்கள். இவர்களுக்கு கர்த்தர் வைராக்கியம் பாராட்டி எதிரி உள்ளே நுழையாதபடி காத்தது மட்டுமின்றி செழிப்பையும் வளர்ச்சியும் கட்டளையிட்டார். அல்லேலூயா. மக்களே, ஆண்டவருடைய காரியங்களில் ஒரு சில காரியங்களை, அதாவது அதிகாலை எழுப்பி ஜெபிப்பது. ஞாயிறா அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டார். ஞாயிறு என்ற நாள் ஆராதனைக்கு போவார், ஜெபம் பண்ணுவார், வீட்டில் இருப்பார். அப்படி நம்மளை பற்றி ஒரு சாட்சி இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு ஊழியத்தில் இணைத்து கொள்ள வேண்டும். அது நிலைத்திருக்க வேண்டும். பிறருக்காக கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். நம்மிடம் உதவியை நாடி, உங்களிடம் உதவி நாடி வருவருக்கு உங்களால் முடிந்ததை மனதார செய்ய வேண்டும். எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. பிறரை குறை சொல்லவே கூடாது. இதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இப்படி சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். நீங்கள் சில காரியங்களை எடுத்து வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்கப் போகிறேன் என்று மனதிலே தீர்மானம் பண்ணி கர்த்தருடைய கிருபையை கேளுங்கள். நான் சில தீர்மானங்களை எடுத்து அது கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்ததனால் அதை செய்து வருகிறேன். நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். இல்லையாவிட்டால் ஒரு நோக்கமில்லாத வாழ்க்கையாக போய்விடும். அதில் நிலை நிற்க வேண்டும். அது உயிர் போல வைராக்கியமாக நடத்தி வாருங்கள். யாரிடம் சொல்ல வேண்டாம், நான் இப்படி தீர்மானம் எடுத்திருக்கிறேன், இனிமேல் நான் இப்படித்தான், எதுவும் சொல்ல வேண்டாம். கர்த்தர் தம் டைரியில் குறித்து கொள்வார். உண்மையான அன்பு பிரதிபலன் எதிர்பாராது. என் இயேசு அப்பனுக்கு இது பிடிக்கும் என்று செய்யுங்கள். உங்களுக்கு நான் சவால் விட்டு சொல்கிறேன், நடக்காது என்று சொல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். எதிரியும் உங்களுக்கு நண்பனாவான். எதிரியின் மூலமாகவும் ஆசீர்வாதம் கிடைக்க செய்வார். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்விலே செய்வார். எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு கணம் உண்டாக செய்வார். ஏன் இவர்கள் நம்ம இப்படி வதிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள், இவர்கள் நம்மளுக்கு தெரியாதே என்று நீங்கள் குழம்பி போயிருப்பீர்கள். அவர்களுக்கும் தெரியாது. ஆனால் அன்பை காட்ட வைப்பார். தானியேல் உறுதியாக நின்றான், நான் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று. ஆண்டவர் என்ன செய்தார்? எதிரி நாட்டிலே அரமனையில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு தயை காண்பிக்க வைத்து, சரி நான் பருப்பு மட்டும் கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லையா? இது கர்த்தரின் செயல். உங்களது உள்ளத்தின் விருப்பம் அறிந்து கேட்கும் முன்னே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஓடி வருவார். மகனே மகளே என்று வந்து நிற்பார். எங்கு போனாலும் உங்களுக்கு சகாயம் கிடைக்கும். இப்படி கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்று வாழ்ந்தவர்களையும் அவர்களுக்கு வரும் கணத்தையும் நான் என் வாழ்வில் பார்த்து கொண்டுதான் வருகிறேன். உயிருள்ள சாட்சிகள் எத்தனையோ பேர் உண்டு. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் காட்டுவது நல்லது, லாபகரமானது. ஜெபித்து கையில் எடுங்கள். சில பண்புகளை, சில நல்ல ஒழுங்குகளை கையில் எடுங்கள். நில்லுங்கள், தீர்மானியுங்கள், செயலில் காட்டுங்கள், நிலைத்திருங்கள். அதுதான் முக்கியம். நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. செய்து பாருங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நிற்பேன், உங்களுக்காக வைராக்கியமாகும். எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக நிற்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, என் தகப்பனை கர்த்தரை நேசிக்க, நேசத்தை காட்ட தீவிரமாய் செயல்படுவேன். இதுவே உயிரோட்டமுள்ள வாழ்வு என கண்டுகொண்டேன். ஆமேன். ஹல்லேலூயா.